கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 56:11. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். பிரைஸ் லார்ட். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரராகிய தாவீது முழுவதுமாக தேவனை சார்ந்திருக்கிறதை இங்கே அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். தேவனை நம்பியிருக்கிறேன். தேவனை சார்ந்திருக்கிற பட்சத்துல பயப்பட தேவையில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே நான் பயப்படேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே சங்கீதம் 3வது வசனத்திலே 56:3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக தேவனை நாம் நம்பும் பொழுது, தேவனை சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய எல்லா பயத்தையும் அவர் நீக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அவர் சொல்லுகிற காரியம், அது ஆணவத்தின் வெளிப்பாடு அல்ல. மனுஷன் நிலையற்றவன் என்பதை அவர் இங்கே நமக்கு புரியும் வண்ணமாக சொல்லியிருக்கிறார். நிலையற்ற மனிதனை, நேற்றைக்கு இருந்து இன்றைக்கு இல்லாமல் போகிற, இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிற நாம் மனிதனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் நிலையா இருக்கிற, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதையே அவர் சொல்லுகிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அவர் சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, நாமும் சங்கீதக்காரராகிய தாவீதை போல நிலையற்ற மனுஷனை நம்பாமல் தேவனையே நாம் நம்புவோம். அவர் நமக்கு ஏற்படுகிற எல்லா பயத்தையும் அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார்.